உலகை ஆட்சி செய்த விளையாட்டு சதுரங்கத்தின் அதிசய கதை. நாம் இன்று விளையாடும் சதுரங்கம் உலகின் மிகவும் பழமையான மற்றும் புத்திசாலித்தனமான விளையாட்டுகளில் ஒன்றாகும். ஆனால் இந்த விளையாட்டு எப்படி உருவானது தெரியுமா? இதற்கு பின்னால் ஒரு மிக சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் சதுரங்கம் என்ற பெயரில் இந்த விளையாட்டு தோன்றியது. சதுரங்கம் என்றால் 4 படைகள் என்று பொருள். அதாவது பழைய காலத்தில் போரில் பயன்படுத்தப்பட்ட குதிரைப்படை, யானைப்படை, ரதப்படை, காலாட்படை ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டு இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டது. ஒரு காலத்தில் ஒரு இந்திய மன்னர் தனது அமைச்சரிடம் கேட்டார், என் மகன் புத்திசாலியாக ஆக என்ன செய்யலாம் என்று கேட்டார். அப்போது அந்த அமைச்சர் சதுரங்கத்தை உருவாக்கி மன்னரிடம் கொண்டு வந்தார். மன்னர் இந்த விளையாட்டை பார்த்ததும் மிகவும் ஆச்சரியப்பட்டார். ஏனெனில் இந்த விளையாட்டில் திட்டமிடல், பொறுமை மற்றும் அறிவு தேவைப்பட்டது. மன்னர் மிகவும் மகிழ்ந்து அமைச்சரிடம் கேட்டார், நீ விரும்பும் பரிசு என்ன? அப்போது அமைச்சர் ஒரு விசித்திரமான கோரிக்கை வைத்தார். மன்னா, இந்த சதுரங்க பலகையில் முதல் சதுரத்தில் ஒரு அரிசி தானியம் வையுங்கள், 2வது சதுரத்தில் 2, 3வது சதுரத்தில் 4, ஒவ்வொரு சதுரத்திலும் முந்தையதை இரட்டிப்பாக வைத்தால் போதும். மன்னர் சிரித்தார். இவ்வளவுதான் பரிசா என்று நினைத்தார். ஆனால் கணக்கிட்டபோது அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். சதுரங்கப் பலகையில் 64 சதுரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சதுரத்திலும் இரட்டிப்பாக அரிசி வைத்து சென்றால் இறுதியில் கிடைக்கும் எண்ணிக்கை 18 குவிண்டில்யன் அரிசி தானியங்கள். அது உலகிலுள்ள பல நாடுகளின் அரிசி உற்பத்தியையும் விட அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் அந்த அமைச்சர் மன்னருக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தார். சிறிய விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. அதன் பிறகு சதுரங்கம் இந்தியாவிலிருந்து பெர்சியா, அரபு நாடுகள் போன்ற இடங்களுக்கு பரவியது. இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த விளையாட்டை விளையாடுகிறார்கள். இன்று சதுரங்கம் ஒரு விளையாட்டு மட்டுமில்லை, அது திட்டமிடல், பொறுமை மற்றும் அறிவை வளர்க்கும் ஒரு கலை. அதனால்தான் உலகம் முழுவதும் சதுரங்கம் இன்னும் ஒரு மன்னர்களின் விளையாட்டு என்று அழைக்கப்படுகிறது. நன்றி.